Hi everyone, 12th standard biology இதை விட இம்பார்ட்டன்ட் யாருனாலும் எடுக்க முடியாதுங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட் கொஸ்டின். ஏன்னா பயாலஜி பொறுத்தவரைக்கும் புக் இன்னும் கேட்பாங்க, புக் பேக்கும் கேட்பாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இது படித்தீங்கனால இப்போ ஆஃப் இயர்லி ரேஞ்சில் நம்ம கட்டாயமாக 65 எடுத்துடலாம். ஆனால் 60 கண்டிப்பாக எடுத்துடலாம். ஒருவேளை கஷ்டமாக கேட்டால் கூட 60 எடுத்துடலாம். ஏன்னா 2 மார்க் 3 மார்க்கும் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டி என்ன, 5 மார்க் தனியாக 2 மார்க் 3 மார்க் தனியாக கொடுத்துருக்குறேன். பாட்னிக்கும் ஜுவாலஜிக்கும் தனித்தனியாக. அப்போது இந்த 5 மார்க்கு 2 வந்துடும். ஓகே, இந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது, சரிங்களா? அண்ட் 2 மார்க் 3 மார்க்கு நான் சொல்கிற லெசனை நல்லா படிச்சுக்கோங்க. இல்லைனா நான் கொடுக்குறதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்கள். நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன், ஒரு 5 லெசன் விட்டுறேன் அப்படின்னா மாட்டிக்குவீங்க. ஓகே ரைட், அட்லீஸ்ட் இதாவது படிங்க. 12th பயாலஜி லாஸ்ட் மினிட் கொஸ்டின் ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. ஸோ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கே நீங்கள் பாட்னி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு மத்தியானம் ஒரு 12-1 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஜுவாலஜி ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட நாளைக்கு ஒரு 10 மணிக்கு நைட்டுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முடிச்சிருங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள். மேக்ஸ் எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தயவுசெய்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். டாப் 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் மொத்தமாகவே பாருங்கள், ஒரு 20 இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்னியில் 43 இங்கே புக் பேக் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன், தமிழ் மீடியம் இருக்கிறனால. கேடசிக்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் என்டோமோஃபிலிஸ். 45 ஒவ்யூல் சூலின் ஸ்ட்ரக்சர், அதாவது அமைப்பு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராம் இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராமும் கேட்பாங்க. 44 ஸ்டெப்ஸ் இன் மைக்ரோஸ்பொராஞ்சினசிஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். 47 எண்டோஸ்போம் அண்ட் டைப்ஸ். 49 பார்த்தனோகார்பி, அதோட சிக்னிஃபிகன்ஸும் பார்த்துக்கோங்க. கேடசிக்ஸ் ஆஃப் ஆனமோஃபிலிஸ் புக்கின் 1.7 பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். பேராகிராஃப் நம்பர்னு ஒன்று இருக்கும் புக்கில், அதை எடுத்து நோட் பண்ணுங்கள். அப்போ மிக்சஸ் அண்ட் டைப்ஸ் இது கேட்பாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் லெசன். ஃபஸ்ட் லெசனில் கட்டாயமாக ஒன்று வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் டயக்ராமும் கேட்பாங்க, அது கடைசியில் சொல்கிறேன். சாப்டர் 2 டாமினன்ட் எபிடெசிஸ். 32 33 பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போவும் சொல்கிறேன், இதெல்லாம் 5 மார்க் மட்டும்தான் இப்போ எழுதியிருக்கேன். 2 மார்க் 3 மார்க் பின்னாடி இருக்குது. 2.4.1 புக்கின்னு இன்ட்ராஜீனிக் இன்ட்ராக்ஷன் ஆர் அது அதில் ஏ சப்டிவிஷன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு இருக்கும், கோ டாமினன்ஸ் பின்னு இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்படியும் கேட்கலாம், இல்லை இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் போட்டு கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். அதனால் இது படிச்சிருங்க. சாப்டர் 3 சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி, மடியத்தின் முக்கியத்துவம், சரிங்களா? அடுத்து சாப்டர் 4.2.2 பேராகிராஃப் ஒற்றை செல் புரதம், சிங்கிள் செல் புரோட்டீன், அதோட அப்ளிகேஷன், அதோட பாக்டீரியாஸ், அதெல்லாமே கரெக்டாக எழுதணும். 5 மார்க்கில் கேட்பாங்க. 22வது கேள்வி புக் பேக்கில் அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. 26 டைப்ஸ் ஆஃப் ப்ளோட்டிங். சாப்டர் 5.4 பேராகிராஃப் நம்பர் அப்ளிகேஷன் ஆஃப் பிடிசி, தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள். 5 பாயிண்ட் பிடிச்சிக்கோங்க. 16வது கேள்வி புக் பேக்கில் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிடிசி, சரிங்களா? ஓகே, தாவர திசு வளர்ப்பின் என்னது கொள்கைகள். சாப்டர் 6 டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ். 50வது கொஸ்டின் புக் பேக். 51 அனாட்டமிக்கல் அடாப்ஷன் ஜெரோஃபைட்ஸ். எல்லாமே 5 பாயிண்ட் போதும். ஹைட்ரோஃபைட்ஸ் மட்டும் டைப்ஸ் 2 பாயிண்ட் எழுதுங்க எக்ஸாம்பிளோட. 52 மார்ஃபாலஜிக்கல் ஆஃப் ஹாலோஃபைட்ஸ். 53 அட்வான்டேஜ் ஆஃப் சீட் டிஸ்போசல். எல்லாமே 5 பாயிண்ட் போதும். சாப்டர் 7 இது புக் பேக் கிடையாது, புக்கின்னு பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். 7.2.4 ஃபுட் செயின், உணவு சங்கிலி, உணவு வளையம். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ், ஃபுட் வெப்போட சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் ஃபுட் செயினோட டைப்ஸ். 7.2.7 டைப்ஸ் ஆஃப் பிரமிட். பார்த்துருங்க, ஈஸி தான். இதை வச்சு டயக்ராம் கூட கேட்பாங்க. 7.3.1 கேட்ஸ் ஆஃப் அர்காலஜிக்கல் சக்ஷன். 7.3.2 டைப்ஸ் ஆஃப் சக்ஷன்ஸ் கேட்பாங்க. பிரைமரி, செகண்டரி, ஆலோஜெனிக். ஹைட்ரோசிர்னா என்ன, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான்ட் செக்ஷன். 7.3.4 இங்கேயே பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே புக்கின்னு. இந்த லெசனில் புக் பேக்கை கேட்டாங்கன்னா நீங்கள் புக் பேக்கில் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. புக்கின் கொஸ்டின் தான் புக் பேக்கில் 2-3 கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, உதாரணத்துக்கு 8வது கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் எடுத்திங்கன்னா இந்த ஹைட்ரோசிருங்கிற கொஸ்டின் தான் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ புக் பேக் கொஸ்டின் ட்விஸ்டடாக இருக்கும். ஸோ அது என்ன கொஸ்டின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ஏதோ ஒரு ஃபயர் எஃபெக்ட்ஸ் ஏற்பட்டனா அந்த இடத்த ஆக்கிரமித்து இன்னொரு ஃபாரஸ்ட் ஒன்று உருவாகும் அப்படின்னு ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்குது. அது என்ன செக்ஷன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும் புக்கில். ஸோ அது புக் பேக்கில் எல்லா கொஸ்டின்ஸுமே அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு பேஸ் பண்ணி தான் இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். புரிஞ்சுதா? சாப்டர் 8 வாட்டர் கிரைசஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வரைஞ்சி அப்படியே அட்வான்டேஜ் அதெல்லாம் எழுதிடுங்க. 20வது கொஸ்டின் புக் பேக்கில் டீஃபாரஸ்டேஷன் எஃபெக்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி. சாப்டர் 9 ஹெட்டோரிசஸ். 23வது கேள்வி புக் பேக். 9.5.1 பேராகிராஃப் நம்பர் எய்ம்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடிங். சாப்டர் 10 மில்லட்ஸ் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக 5 மார்க். 25 யூஸ் ஆஃப் டர்மரிக் 5 பாயிண்ட். எக்கானமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைஸ் 5 பாயிண்ட். 33வது கிங் அண்ட் குயின் ஆஃப் ஸ்பீசிஸ். ஸோ மொத்தத்தில் இதுவே 20 கொஸ்டின் இருக்குங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இது போதுங்க. புக்கின்லாம் படிக்க இப்போ டைம் இல்லை, இது போதும். 2 எழுதிடலாம்.
அடுத்து 2 மார்க் 3 மார்க் பாருங்கள். நான் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லெசனில் மஸ்ட்டு படிச்சு தான் ஆகணும். இதில் குட்டி லெசன்ஸ், இந்த சாப்டர் 3 குட்டி, அப்புறம் சாப்டர் 5 ஒன்றுமே இல்லை, சாப்டர் 9ல் ஒன்று தான் கொடுத்துருக்கேன், சாப்டர் 7லேயும் பாருங்கள் ஈஸி தான், எல்லாம் டயக்ராம்ஸ் தான். 20வது மட்டும் 5 மார்க் தான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன 5 மார்க் அப்படியும் கேட்கலான்னு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஈஸி. பெரிய சாப்டர் வந்து சாப்டர் 1லேருந்து கட்டாயமாக ஒரு 2 மார்க் 3 மார்க் இருக்கும். சாப்டர் 6ல் 2 மார்க் 3 மார்க் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 10லையும் கேட்பாங்க. ஸோ அந்த சாப்டருமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்புறம் என்னடா சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்டர் 2 தவிர நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கீங்க. என்ன கேட்டால் எல்லாமே படிச்சிருக்கீங்க. ஏன்னா புக்கின் படிக்கல, புக் பேக்காவது ஒழுக்கமாக படிங்க. சாப்டர் 1ல் 22, 23, 25, 27, 29 எல்லாமே டெஃபினிஷன் தான். அண்ட் 3 மார்க் ஒரு 4 இருக்கும். பாலன் கிட்டு, டப்பேட்டம் ஃபங்க்ஷனு, இதுதான் இருக்கும். அடுத்து சாப்டர் 2ல் ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். சாப்டர் 3ல் ஒரு 3 கொஸ்டின். சாப்டர் 4ல் ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் 4 16, 17 எல்லாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். 2 மார்க் ஒரு 5 இருக்கும், 3 மார்க் ஒரு 3 இருக்கும், அந்த மாதிரி தான். சாப்டர் 5ல் 3மே ஈஸி. சாப்டர் 6ல் எல்லாமே 2 மார்க், அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5, அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அல்படோ எஃபெக்ட்ஸு, அப்புறம் அதுக்கு அப்படியே வரும் விவிபேரி, தெர்மல் ஸ்டாட்டிஸ்டிஃபிகேஷன் எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்க. மீதியெல்லாம் 2 மார்க்கு. சாப்டர் 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் டயக்ராம்ஸ் ஓரியன்டாக இருக்கும். அண்டு ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர், எடுத்து பாருங்கள், படித்து பாருங்கள். அண்டு டெஃபினிஷன்ஸும் இருக்கும். சாப்டர் 8 வந்து பார்த்திங்கன்னா ஓசோன் ஹோலு, ரொம்ப ஈஸி, இது ஓனாகவே நம்ம படிக்கலாம். சாப்டர் 9ல் ஒன்று தான். சாப்டர் 10ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் தான். டிஃபைன் ஆர்கானிக் ஃபார்மிங், 15th கொஸ்டின், 20, 21, 26, 32, 24. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஈஸி தான். உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. புதுசாக படிக்கிறவங்களுக்கு கூட ஈஸியாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சு படிங்க போதும். பயாலஜி பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது முடிஞ்சு கண்டிப்பாக உங்களால் ஒரு பாட்னியில் குறைஞ்சபட்சம் 1 மார்க்லாம் நல்லா பண்ணிட்டீங்கன்னா 30+ எடுத்துடலாம். 35க்கு 32க்கு மேலே எடுத்துடலாம். சரிங்களா? பயோசுவாலஜி டாப் 5 மார்க் பாருங்கள். சுவாலஜியில் கம்மி தான், 15 கொஸ்டின் 18 கொஸ்டின் தான் இருக்கும் பாருங்கள். சாப்டர் 1ல் டைப்ஸ் ஆஃப் சிங்கமி, பேரத்தோஜெனிசிஸ், இது ரெண்டுமே தனித்தனி கொஸ்டின். இது புக்கின் லாஸ்ட் பேஜில் இருக்கும். சாப்டர் 2ல் ஓவம் ஸ்ட்ரக்சர், ஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சர், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் 29, 30, 31 இதோட டயக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 3ல் பேரியர் மெத்தட் 20வது கொஸ்டின். சாப்டர் 4ல் புக் பேக்கில் 30 ஏபிஓ பிளட் குரூப், 36 காரியோடைப்பிங் அப்ளிகேஷன். காரியோடைப்பிங்னா என்ன, அதோட அப்ளிகேஷன். சாப்டர் 5 எல்லாமே புக்கின்னு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜீன் ஒன்று இருக்குது, ஃபஸ்ட் பேஜில் இருக்கும் இந்த சாப்டரில். சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோட், இங்கிலீஷ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 72, தமிழ் மீடியம் பார்த்துக்கோங்க. டிஆர்என்ஏ படத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. 5.14.1 பேராகிராஃப் நம்பர் கோல்ஸ் ஆஃப் ஹெச்ஜிபி, மனித ஜனம் ப்ராஜெக்டின் நோக்கம். சாலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹெச்ஜிபி கண்டிப்பாக வருங்க. 5 பாயிண்ட் எழுதுங்க. 5.14.2 கண்டிப்பாக வரும். முக்கியத்துவம் மனித ஜன ப்ராஜெக்டின் முக்கியத்துவம். 5.15 டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக், டிஎன்ஏ நெகலச்சு வரியல் ஸ்டெப்ஸு, அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் பயன்பாடுகள். ஸோ இதுவும் நீங்கள் ஸ்டெப்ஸ் வந்து ஓனாக எழுதிக்கலாம் ஹெட்டிங் போட்டு. இது வந்து 5 பாயிண்ட். ஸோ எல்லாமே புக்கின் ரொம்ப ஈஸியான கேள்வி தான். சாப்டர் 6 ஆடி வைன்பர்க் ஈஸி. 23வது அப்ஜெக்ஷன் ஆஃப் டார்வினிசம், இங்கேயே புக் பேக் நம்பர் நோட் பண்ணிக்க தமிழ் மீடியத்துக்கு. அடுத்து சாப்டர் 7 பாருங்கள். சாப்டர் 7ல் இம்யூனோகுளோபின் கண்டிப்பாக வந்துடும். 20வது கொஸ்டின் புக் பேக்கில். டேபிள் நம்பர் 7.5, 7.6 மஸ்ட்டு. ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ், பாசிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ், ஆக்டிவ் இம்யூனிட்டி, பாசிவ் இம்யூனிட்டி. சாப்டர் 8ல் எம்எஃப்சி, 11ல் சி மைக்ரோபியல் ஃபியூல் செல் டயக்ராம் போட்டு எழுதணும். சாப்டர் 9ல் 1 27 அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் குளோனிங். சாப்டர் 10, 11, 12 மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்போம். ஆனால் பாருங்கள் அதுலேயும் ஒன்றும் இல்லை. சாப்டர் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா 25, 24, 25, 26 என்ன தெரியுங்களா, நேட்டாலிட்டி, மார்டிலிட்டி, பாப்புலேஷன் ரெகுலேஷன், ஜே கேவ், எஸ் கேவ், ஸ்பீஷியஸோட டிஃப்ரென்ஸு, எல்லாமே பாப்புலேஷனை பற்றி எல்லாம் கதை எழுதலாம் சூப்பராக. இப்போயோ இன்றைக்கி நீங்கள் ஜஸ்ட் 1 ஹவரில் படிச்சிடலாம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. சாப்டர் 11ல் 1624 ரொம்ப ஈஸி. இதுலேருந்து இம்பார்ட்டன் தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 12ல் பாருங்கள் புக்கின்னு, ஆனால் எல்லாம் இம்பார்ட்டன்ட், ஈஸியும் கூட, ஓனாக படிச்சுக்கலாம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் சின்ன வயசில் படிச்சது 5 பாயிண்ட். 12.3.4 எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன், அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. 12.4.2 எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன், இது புக் பேக்கில் இருக்குது. 12.5 பேராகிராஃப் நம்பர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்ரோகெமிக்கல் 5 பாயிண்ட் இருக்குது. எல்லாமே 5 பாயிண்ட். 12.7 யூட்ரோஃபிகேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதும் பாருங்கள். 12.9.2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். 12.9.3 மெடி வேஸ்ட் பார்த்துக்கோங்க, சின்னது தான். 12.9.4 இ வேஸ்ட். இது எல்லாமே ஓனாக படித்து ஹெட்டிங் போட்டு அருமையாக பாயிண்ட் எழுதுங்க. அடுத்த புக் பேக்கில் 22வது. ஸோ இது தாங்க உங்கள் 5 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலஜியில் 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணணும், 12th சாப்டர் புக் பேக்கு, 11th சாப்டர் புக் பேக்கு, 10th சாப்டர் புக் பேக். ஏன்னா இதில் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸி. புக் பேக் தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், இந்த 6 சாப்டர் ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்கன்னா சேஃப்.
அதுக்கப்புறம் சாப்டர் 8 குட்டியான ஒரு சாப்டர் 5 கொஸ்டின் தான் இருக்குது, படிச்சிருங்க. சாப்டர் 7ம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே சிம்டம்ஸு இல்லை வந்து இன்டர்ஃபரான்ஸ் இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின், வேக்கின்ஸ்னு இந்த மாதிரி ஈஸியாக தான் கொஸ்டின் இருக்கும். இப்போ சாப்டர் 7ம் படிச்சிடலாம். சாப்டர் 5 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர், அதனால் அதையும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அதில் நிறைய டிஃபரன்ஸ் கொஸ்டின் இருக்குது. ப்ளஸ் HGP ஹியூமன் ஜெனம் ப்ராஜெக்ட் அதை பற்றின நிறைய கொஸ்டின்ஸும் இருக்கும். இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். மீதியெல்லாம் படிக்க வேணாமாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீதியெல்லாம் பார்க்குறது நல்லது. பட் முக்கியமாக நான் சொன்னது கடைசிக்கு நீங்கள் முடியல, போர்ஷன்ஸ் முடிக்க முடியல, படித்து முடிக்க முடியலன்னா கட்டாயமாக இந்த அண்டர்லைன் பண்ண சாப்டர்ஸை பார்த்துருங்க. அது போக டைம் இருந்தால் அடுத்த சாப்டர்ஸ் பார்த்தோன்னா அதுதான் சேஃபு. இப்போதைக்கு நான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் படித்தாலே போதுங்க. கன்ஃபார்மாக நம்மளால் 60 கேரண்டிங்க. 65 எடுத்துடலாம், 60 கேரண்டி. ஓகேவா, பயப்பட வேணாம். ஸோ 5 மார்க்லேருந்து 2 மார்க் 3 மார்க் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்களும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் பாட்னி இன்னிலேருந்தே படிக்கிற ஆரம்பிச்சுங்க. நாளைக்கு மத்தியானம் முடிச்சுருங்க. ஜுவாலஜி 2 மணிலேருந்து 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாயிடும். 1 மார்க் புக் பேக்கை தரவு பண்ணுங்க. இப்போதைக்கு அது போதும். புக்கின் கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். இல்லைனா புக்கின் கான்சன்ட்ரேட் பண்ணாதவங்க அட்லீஸ்ட் புக் பேக்காவது படித்தா ஒரு 12 கரெக்டாகலாம், 12-13 வரைக்கும் கரெக்டாகலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக லாஸ்ட் மினிட் கொஸ்டினை நான் சொன்ன மாதிரி ஒரு பிளான் முடிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். தேங்க்யூ.